நான் படித்தது எல்லாமே பிஹெச்டி வரைக்கும், பிஏலேருந்து பிஹெச்டி வரைக்கும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி திருவையாறில் தான் படித்தேன். அங்கேயே ஒரு 7 ஆண்டு காலமாக இணை உதவி பேராசிரியராக தொகுப்பூதியத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் ஆஃப்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 11 வருஷமாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். இப்போ நான் வீணை ஆசிரியர் அப்படிங்கிறதுனால வீணையை பற்றி ஜென்ரலாக கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். வீணை அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வீணையை வாசிக்கிறீங்க, நிறைய பேர் கற்றுக்கிட்டீங்க. வீணையோட பாகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வீணையை பற்றி படிக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியுமே தவிர ஜென்ரலாக வீணை கற்றுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. பாகங்கள் பற்றியும் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ உள்ள வீணை ரகுநாத நாயக்கர் காலத்தில் தான் அந்த வீணை வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. வீணை பாகங்கள் பற்றி சொல்கிறேன். குடம், மேற்பலகை, நண்டி, சுரக்காய், விரடைகள், யாழி முகம், மெழுகு சட்டம், 24 மெட்டுக்கள், குதிரை நங்கர், நாகபாசம், இதெல்லாம் தான் வீணையோட பாகங்களாக சொல்லப்படுது. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வீணையோட பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம்.